அங்கே பாருங்கள், நம்ம வெள்ளரி விதை போட்டு விட்டேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து நல்லா கொடி ஓடிட்டுருக்கு. இதில் சீத்தா மரத்தில் பாருங்கள், இந்த தடவை வந்து சீத்தா பழம் நிறையா வந்து பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே பெரிய பிஞ்சை ஒன்று இருக்குது பாருங்கள். மாதுளை மரத்துலையுமே வந்து பூக்கள் பிஞ்சு எல்லாம் நிறையா இருக்குது. இது பாருங்கள், ஒரே பக்கெட்டில் இதில் பப்பாளி இருக்குது. அதுவும் வந்து 2-3 கிலோ வச்சு போய்கிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கவாத்து பண்ணோம் பார்த்தீங்களா, எலுமிச்சை மரம். அதில் வந்து பிஞ்சு நிறையா இருந்து பெரிய பெரிய எலுமிச்சங்காயாக வந்துடுச்சு பாருங்கள். நிறையா இருக்குது. நான் போன வாரத்தில் ஒரு 4-5 காய் பறித்தேன் பெருசாகவே பாருங்கள். இதுலேயும் நிறையா இருக்குது. நமக்கு எப்போதும் நான் காமிக்கிறேன், அடிக்கடி தான் காமிக்கிறேன். ஆனால் எப்போதும் நமக்கு வந்து பிஞ்சு காய்கள் வந்து எலுமிச்சை மரத்தில் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். திரும்ப திரும்ப வந்து இந்த பூக்கள், இந்த காய் பெருசாகிறதுக்குள்ளே இது வந்து பெருசாக வந்துடும். பூ பூத்து பிஞ்சாக வந்து பெருசாகிட்டு நமக்கு தொடர்ந்து வந்து மாடி தோட்டத்தில் எலுமிச்சங்காய்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மாதுளை மரம் மட்டும் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு மரம் வச்சாலே போதும், நமக்கு வந்து வீட்டு தேவைக்கு இருக்கும். நிறையா வேணும், அடிக்கடி வேணும் நமக்கு. ஒரு 4-5 மரம் ஒவ்வொன்றுலேயும் இடம் இருந்தால் மாடியில் வைக்கலாம் பாருங்கள். இதில் வந்து மாதுளை வந்து 3 மரம் இருக்குது என்கிட்ட. எலுமிச்சையில் வந்து 5 மரம் இருக்குது. எப்போதும் காய் இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து காய்ச்சிட்டே இருக்கும். இந்த சீசன்லாம் இல்லை நம்ம மாடி தோட்டத்தில். நம்ம உரம் தண்ணியெல்லாம் நல்லா கொடுத்துட்டே இருக்கோம் பார்த்திங்களா. வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் உரம் நான் கொடுக்குறது. மற்ற கெமிக்கல் உரம்லாம் கடையில் வாங்கிக்கலாம் கொடுக்குறதில்ல. டெய்லி நம்ம கிரைண்ட் பண்ணுற இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்து எலுமிச்சை மரம் எல்லா மரத்துக்குமே தண்ணியில் கலந்து கொடுத்துருவேன். அப்படியே கொடுக்கக்கூடாது, தண்ணியில் கலந்து கொடுக்கணும். அப்படியே நம்ம டெய்லி ஊற்றி விட்டோன்னா வேர்ப்புழு வரும். அதனால் நம்ம வந்து தண்ணி கலந்து ஊற்றலாங்க. அதோட பாருங்கள், கோவக்கொடிக்கு வந்து இந்த தடவை ஏற்றி விட்ருக்கேன். கோவக்கொடி பாருங்கள், கோவக்காய் பொழுதுணிக்கு கட் பண்ணிவிட்டு இருக்கேன். இந்த தடவை வந்து கொடி ஏற்றி விட்டு பார்ப்போம் காய் காய்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். காய் காய்ச்சின்னா வீடியோ போடுறேங்க. பாய்ங்க.